அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் ஆதித்தன். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் நீங்கள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதை ஈசன் எந்த இணையடி நீழலை. நமச்சிவாயம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு குணம் இருக்குங்க. ஒருத்தங்க அந்த ஒரு ராசி கடத்தை பார்த்து சர ராசிம்பாங்க, ஸ்திரம் ராசி அப்படிம்பாங்க, உபய ராசி அப்படிம்பாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ராசி சரராசி அப்படின்னா 12 ராசியிலும் எந்தெந்த ராசி சரராசி அப்படின்னா மேசம், கடகம், துலாம், மகரம். இது சரராசி. அது என்ன சரம் அப்படின்னா ஓரிடத்திலிருந்து வேறிடம் செல்ல நினைப்பது சரராசி. இவங்களை ஒரு இடத்துல இருக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்பீடு இருக்குது இவங்ககிட்ட. இது சரம். ஸ்திரம் ராசி அப்படின்னா முதல் ஸ்திரம் ராசி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம். இது ஸ்திர ராசி. இந்த ஸ்திர ராசி அப்படிங்கிறது என்னென்ன அர்த்தம் அப்படின்னா ஓரிடத்தில் நிலையாக இருப்பது ஸ்திர ராசி. இவங்களுக்கு பேசிக்காகவே நிதானம் இருக்கும். எந்தெந்த ராசிக்கு? ரிஷப ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, விருச்சிக ராசிக்கு, கும்ப ராசிக்கு. இவங்களுக்கு நிதானம் இருக்கும். ஓரிடத்தில் நிலையாக இருப்பாங்க. மைண்டு கண்ட்ரோல்லே இருக்கும். அடுத்து உபயராசி. உபயராசின்னு பார்த்தீங்கன்னா கோணராசிகளான மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இது உபயராசி. இவங்ககிட்ட நிலைத்தன்மை இல்லாமல் இருப்பது உபயராசிக்கான குணங்கள். ஸ்டெபிலிட்டி இருக்காது. அலைபாயும் தன்மை. இதுவா அதுவா, இதுவா அதுவா அப்படின்னு அலைபாஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த உபயராசிக்காரங்க. இவங்களுக்கு தியானம் நல்ல ஒரு மெடிடேஷன். இப்போ தத்துவம். மேசம் தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா நெருப்பு, நிலம், காற்று. இந்த நெருப்பு ராசி என்னென்ன ராசி? மேசம், சிம்மம், தனுசு. இது நெருப்பு. அதே மாதிரி ரிஷபம் நிலராசி. நில என்னென்ன ராசி? ரிஷபம், கன்னி, மகரம். இது நிலராசிகள். காற்று ராசினா என்ன ராசி? மிதுனம், துலாம், கும்பம். இது காற்று ராசி. நீர் ராசி அதாவது ஜலராசி அப்படிம்பாங்க. அது கடகம், விருச்சிகம், மீனம். இது நீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுனா நெருப்பு ராசி, நீர் ராசி, நிலராசி, காற்று ராசி. அவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நெருப்பு ராசினா நெருப்பு ராசிக்கு வேகமாக இருப்பாங்க. அவசரமாக ஒரு வேலை செய்வாங்க. கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும். கோபமும் இருக்கும். வைராக்கியமும் இருக்கும் நெருப்பு ராசிக்கு. இவங்களுக்கு என்ன தேவைப்படுவது அப்படின்னா நிதானம் தேவைப்படும். நிதானமாக இருந்தாங்கன்னா நெருப்பு நின்று நிதானமாக எரிஞ்சுதுன்னா அது ஒரு அருமையான விளக்காக எரியும். இதுவே கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா காட்டுத்தீ போல் பரவும். அதனால் நிதானம் என்பது வாழ்வில் இவர்களுக்கு முக்கியம். இப்போ நிலராசி. நிலராசியில் இவங்களோட குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருப்பாங்க. தன்னோட வேலைகளில் மட்டும் கவனமாக இருப்பாங்க. கோபத்தை தெளிவாக பேச்சில் காட்டுவாங்க. ஒருத்தருக்கு மேலே அதீத கோபமாக இருந்தாலும் தெளிவாக பேச்சில் காட்டுவாங்க. பிறர் பேசும் வார்த்தையிலே அவரிடம் கேள்வி கேட்பாங்க. இந்த வடிவேல் ஒரு படத்தில் கையை பிடிச்சிழுத்த என்ன கையை பிடிச்சிழுத்தியா அப்படின்னு மாற்றி கேட்பாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி கோபத்தில் இவங்க பேசுனா அதை வச்சே கேள்வி கேட்பாங்க. இவங்களுக்கு தேவைப்படுவது என்னென்னா உதவி செய்வதில் நிதானம் தேவை. நிலம் ராசி தாங்கக்கூடிய ராசி. எவ்வளோ அடித்தாலும் தாங்குறாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலராசி. இந்த ராசிக்காரங்க உதவி செய்கிறதுல கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். அடுத்து காற்று ராசி. காற்று ராசி என்ன பண்ணணும்? காற்று எப்படி அந்த பக்கம் இந்த பக்கம் வீசிக்கிட்டே கிடக்கும். அது மாதிரி கோபத்தின் நிலை இல்லாதவர். உதவி செய்வதில் அக்கறை உள்ளவர்.
அன்பு மற்றும் நம்பிக்கையினால் ஒரு பெரும் இழப்பை சந்தித்து மீண்டு வந்து இருமடங்காக ஜெயிப்பவர் காற்று ராசி. இவர்களுக்கு தேவைப்படுவது என்னென்னா, ஒருத்தவங்க வந்து பேசுனா உடனே நம்பிடுவாங்க. அன்பு நம்பிக்கை வைப்பதில் மிகுந்த கவனம். இவங்களை ஈஸியாக ஏமாற்றி போடலாம். பாசமாக பேசுனா விழுந்துடுவாங்க. சரியா? அதனால் இந்த காற்று ராசிக்காரங்க அன்பு நம்பிக்கை வைப்பதில் கவனமாக இருக்கணும். அடுத்து நீர் ராசி. நீர் அமைதியானவர், மனதில் உள்ளதை வெளிக்காட்ட மாட்டார். அதில் குறிப்பாக அந்த விருச்சிக ராசிக்காரங்களாம் மனதில் உள்ளதை அவங்க ஆள் மனசில் ஒன்று ஓடிட்டுருக்கும், மேல் மனசில் ஒன்று ஓடிட்டுருக்கும், நடு மனதில் ஒன்று ஓடிட்டுருக்கும், வாயில் ஒரு சொல் வந்துக்கிட்டு இருக்கும். மனதில் உள்ளதை வெளிக்காட்ட மாட்டார். கோபத்தில் இவருடைய ஆழம் வந்து அதிகம். ஏன்னா கடலின் ஆழம் அதிகம் மாதிரி கோபத்தில் இவருடைய ஆழம் வந்து மிக மிக அதிகம். பேசவே மாட்டாங்க இந்த நீர் ராசிக்காரங்க. ஊமை ராசி அப்படின்னு சொல்லுவாங்க. பேசவே மாட்டாங்க. இவர்களுக்கு தேவைப்படுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனோதிடம் அவசியம் தேவை, மனபலம் அவசியம் தேவை. இதுதான் வந்து இந்த ராசி மண்டலத்தில் உள்ள 12 ராசிகளுக்கான தத்துவம். நன்றி, வணக்கம்.